வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். ராசிபுரம் முன்னாள் எம்எல்ஏ ஏபிஆர் சுந்தரம் திடீரென காலமாகி போயிருக்கிறாங்க. அரசியல் கட்சியினர் இரங்கல். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் போய் அஞ்சலி. யார் அந்த பிரபலம், அவருடைய பணி என்னன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ராசிபுரம் முன்னாள் எம்எல்ஏவும் நாமக்கல் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் பிஆர் சுந்தரம் உடல்நலக் குறைவின் காரணமாக காலமாகி போயிருக்கிறாரு. 73 வயதாகும் பிஆர் சுந்தரம் அதிமுகவில் இருந்தபோது 2 முறை எம்எல்ஏவாகவும் 1 முறை எம்பியாகவும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தொகுதியின் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினராக பிஆர் சுந்தரம் உடல்நலக்குறைவின் காரணமாக இன்று காலை காலமாகியிருக்காங்க. 73 வயதாகும் அவங்க அதிமுகவில் நீண்ட காலம் பயணித்தாங்க. 1996 முதல் 2001 வரையில், 2001 முதல் 2006 வரையிலும் ராசிபுரம் தொகுதி எம்எல்ஏவாக செயல்பட்டிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2014 முதல் 2018 வரை 19 வரை நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டிருக்கிறாரு. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்பு பன்னீர்செல்வத்துடன் இணைந்து செயல்பட்டு வந்தார். ஒரு கட்டத்தில் ஓபிஎஸ் உடன் பிரிந்து பிஆர் சுந்தரம் கடைசி காலத்தில் திமுகவில் தன்னை இணைத்து கொண்டார். திமுகவில் இணைந்த அவருக்கு திமுக கொள்கை பரப்பு துணை செயலாளராக செயல்பட்டு வந்தார். உடல்நலக் குறைவால் கட்சி பணிகள் அதிக ஆர்வம் காட்டாமல் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நேற்று காலையில் பிஆர் சுந்தரம் காலமானதாக தெரிவித்துள்ளாங்க. இதனைத் தொடர்ந்து பிஆர் சுந்தரம் மறைவுக்கு அரசியல் கட்சியர் பலருமே இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் அதிமுக ஒருங்கிணைப்பாளருடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் போய் பிஆர் சுந்தரம் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதிமுக முன்னாள் நிர்வாகிகள், அமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா போய் நேரில் போய் அஞ்சலி செலுத்திருக்காங்க. முதல்வர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா பிஆர் சுந்தரம் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக இரங்கல் செய்தினை பதிவிட்டிருக்காரு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று அவருக்காக அஞ்சலி செலுத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.